வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அண்ட் பிசிக்காக ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான் பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா தேர்வு தொடர் 16 தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஏ 1882. கொஷின் நம்பர் 2, உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? யான்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 3, 1935ஆம் ஆண்டு தன்னாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, இந்திய அரசு சட்டம். கொஷின் நம்பர் 4, பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களில் இருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது யாருடைய கூற்றுகளில் முக்கியமானதாக இருந்தது? யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 5, கிராம பஞ்சாயத்து பற்றி குறிப்பிடும் சட்டம்? கிராம பஞ்சாயத்து பற்றி குறிப்பிடும் சட்டம் 40. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 6, பொறுத்துக. பேரூராட்சி 10,000க்கும் மேல் மக்கள் வாழும் பகுதி. செகண்டு, நகராட்சி பார்த்தீங்கன்னா 1,00,000க்கும் மேல் மக்கள் வாழும் பகுதி. மாநகராட்சினா பல லட்சத்திற்கும் மேல் மக்கள் வாழும் பகுதி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. கொஷின் நம்பர் 7, கிராமப்புறங்களின் பிரதிநிதிகளை மக்களாக கொண்டு கிராமம் சுயராஜ்யத்தை உருவாக்க விரும்பியவர்? யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 8, தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு? ஆன்சர் ஏ 1994. கொஷின் நம்பர் 9, உள்ளாட்சி அமைப்புகள் எக்காலத்தில் உச்சநிலையை அடைந்தது? ஆன்சர் பி, பிற்கால சோழர்கள். கொஷின் நம்பர் 10, ஒரு வருடத்தில் எத்தனை முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன? ஆன்சர் பி, 4 முறை. அது எப்பப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. இந்த 4 நாள் தான் கிராம சபை கூட்டங்கள் நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 11, கிராம சபையின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க சோழர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தேர்தல் முறை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, குடை ஓலை முறை. கொஷின் நம்பர் 12, தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் ஏ 21. கொஷின் நம்பர் 13, பெரியார் எந்த ஆண்டிலிருந்து ஈரோடு நகராட்சியின் தலைவராக பதவி வகித்தார்? ஆன்சர் சி, 1917. கொஷின் நம்பர் 14, இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, ரிப்பன் பிரபு. கொஷின் நம்பர் 15, 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்தச் சட்டங்களின்படி தலைவர்கள் பதவிக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு பெண்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 1/3. கொஷின் நம்பர் 16, பொறுத்துக. 1957 பல்வந்த் ராய் மேத்தா குழு. 1977 1978 வரை அது அசோக் மேத்தா குழு. நெக்ஸ்ட்டு 1985 GVA ராவ் குழு. 1986 பார்த்தீங்கன்னா LM சிங்வி குழு. நெக்ஸ்ட்டு 1992 பார்த்தீங்கன்னா 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துற ஆப்ஷன் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 17, திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் கீழ்காணும் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, GVK ராவ் குழு. கொஷின் நம்பர் 18,
2 அடுக்கு முறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்தும் தேர்தலில் பங்கு பெற வேண்டும் என்று கூறுவது வந்து பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா குழு. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 19. உலகின் மிக மோசமான சாலை விபத்துகளை கொண்ட நாடு எது? மிக மோசமான சாலை விபத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 20. ஒவ்வொரு ஆண்டும் சாலை விபத்தில் ஏற்படும் இறப்புகளின் எண்ணிக்கை. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, 1.2 மில்லியன். கொஷின் நம்பர் 21. சாலை விபத்துக்கான முக்கிய காரணங்கள் எவை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கூறிய அனைத்தும். சிவப்பு விளக்கு எரியும் போது சாலையை கடப்பது சரி. ஓட்டும் நபருக்கு ஏற்படும் கவன சிதைவு இதுவும் சரி. தவறான முறையில் பிற வாகனங்களை முந்தி செல்வது இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, மேற்கூறிய அனைத்தும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 22. இந்தியாவில் ஓட்டுநர் உரிமம் எடுக்க தகுதியான வயது என்ன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, 18 வயது. கொஷின் நம்பர் 23. இந்தியாவில் வாகனங்கள் ஓட்டுவதற்கு ஓட்டுநர் உரிமம் கட்டாயம் என்பதை எந்த ஆண்டு மோட்டார் வாகன சட்டம் வரையறுக்கிறது? எப்பனா 1988. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 24. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஏ, 1950. கொஷின் நம்பர் 25. கிராம சபை கூடும் நாட்களில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சி, செப்டம்பர் 15. இது மட்டும் தவறு. அக்டோபர் 2 சரி, ஆகஸ்ட் 15 சரி, ஜனவரி 26, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மே 1. இந்த 4 நாட்களில் மட்டும்தான் வந்து கிராம சபை கூட்டம் வந்து கூடும். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 26. தமிழ்நாட்டின் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி. ஆன்சர் டி, வலஜாபேட்டை. கொஷின் நம்பர் 27. மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி. ஆன்சர் பி. இதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த தேர்வு வந்து என்ன பார்க்கலான்னா 9th ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பாலிட்டியில். அதனால் வந்து ரிவிஷன் டெஸ்ட் 5 வந்து 9th பாலிட்டி ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இந்த 9th பாலிட்டி ஃபுல்லாக வந்து படிச்சுட்டு வந்துடுங்க. அதுலேருந்து ஒரு 50 கொஷின்ஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ பதிவில்.